செந்தில்வேல் என்ற பத்திரிகையாளர். அவருக்கு உள்ள பிரச்சனை நடந்துருச்சுன்னா வெளியே போய் அவர் ஏன் திமுக காரங்களை கூப்பிடணும்? அப்ப திமுகவினுடைய ஊதுக்குழலாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. இவ்வளவு நாள் பத்திரிகையாளர்னு போட்டுட்டு வந்தவர் நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்துக்கு போகும்போது பத்திரிகையாளர் அப்படின்ற அடைமொழியை எடுத்துட்டு அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டுட்டார். இப்போ இந்த செந்தில்வேல் என்பவருக்கு தமிழக அரசாங்கத்திடமிருந்து எவ்வளவு பணம் மாதம் போகிறது, இதுவரைக்கும் எவ்வளவு பணம் போயிருக்கு, எதனால அவர் திமுகவினுடைய ஒரு ஊதுக்குழலாக செயல்படுகிறார், அவருக்கு ஒரு பிரச்சனையோ இல்ல அவரு ஏதோ கோவப்படுறாரோ அவரை அசிங்கப்படுத்திட்டாங்கனாலோ திமுகவினர் அங்க எதற்கு நிற்க வேண்டும்? திமுகவினுடைய எம்பியே அங்க நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு நல்லபடியா பேசுறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஆனா இவருக்கு ஏன் பிரச்சனை வருது? இந்த சம்பவம் 9ஆம் தேதி அதே இடத்துல நடக்குது. 8ஆம் தேதி அதே வளாகத்துல இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த கார்த்திகா என்கின்ற சகோதரி இதே போன்ற விவாதத்துல பேசிட்டு இருக்கும்போது குறுக்கு புகுந்து இதே செந்தில்வேல் என்பவர் மைக்கு பிடிச்சி அவர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்றதையும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பார்வையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றவர்களும், உதாரணமாக அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை எம்பி அப்படின்னு இருக்காரு, அவரெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியுமே இது போன்ற ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் செந்தில்வேல். முதல் நாள் மிரட்டலை கொடுத்தவர் அடுத்த நாள் அடியாட்களை கூப்பிட்டு கலவரம் செய்தவர்களை தப்பிக்க விட்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது வழக்கை பதிய வைத்து அவர்களை கைது செய்ய வைத்திருக்கிறார். அப்போ இவருக்கு துணை முதல்வருடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துணை முதல்வரோட இவர் நெருங்கி பழகுவதால இவர் என்ன கேட்டாலும் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன கேட்டாலும் துணை முதல்வர் செய்வார்னா அப்ப துணை முதல்வர் என்பவர் தமிழர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் இருக்காரா, இல்ல செந்தில்வேல் என்ற ஒரு பத்திரிகையாளருக்கு வேலை செய்வதற்காக துணை முதல்வர் அப்படின்ற பதவி வாங்கி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வி வருது. இப்ப நாங்க கேட்பது என்னவென்றால், காவல்துறைக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு, 2 தரப்புல இருந்து இப்போ மருத்துவமனையில நாங்க காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்கோம். அந்த புகாரினுடைய நகல் எங்க கிட்ட இருக்கு. பாதிக்கப்பட்ட 3 பேருமே புகார் கொடுத்திருக்கோம். நாங்க கொடுத்த புகார்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எங்க புகாரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அவங்க பேரை எல்லாம் எடுத்துட்டு அவங்க பேரை எஃப்ஐஆர்ல போட்டு குற்றவாளிகளாக மாட்டி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சட்டத்தை எவ்வளவு கேலியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்.